ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய மசாலா டீ. இந்த மசாலா டீ எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மசாலா டீ பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் இடித்து எடுத்துக்கலாம். சின்ன துண்டு சுக்கு, 2 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 2 மிளகு, கொஞ்சமாக மல்லி, சோம்பு எல்லாத்தையும் பொடி பண்ணி தான் வச்சுருக்கேன். அதையும் பரவாயில்ல, இதுக்குள்ளே சேர்த்து நம்ம எல்லாத்தையுமே இடித்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அகலமானதாக. அதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நம்ம இப்போ இடித்து வச்சுருக்கோம்ல அந்த மசாலா எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு தேவையான அளவு டீத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இந்த டீத்தூள் கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகாது, ஆனால் டேஸ்ட் சரியாக இருக்கும். நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அதிகமாக இந்த டிகாஷன் அதிகமாகிடும். அதனால தான் நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு 8 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு, கொதிச்சதுக்கப்புறமா நம்ம 1.5 கப் அளவுக்கு எந்த கப்பில் தண்ணி அளந்தோமோ அதே இதில் பால் அளந்து சேர்த்துக்கிட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா இந்த அளவுக்கு கொதி நிறம் மாறி வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டி நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி நம்ம பரிமாறிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு, இருமல், ஜலதோஷம், இந்த மாதிரி மூக்கடைப்பு, இந்த மாதிரி டைம்லலாம் இந்த மாதிரி மசாலா டீ வச்சு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இதமாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.